ஹலோ வியூவர்ஸ், நம்ம சிஎம் விஜய் சார் நேற்று டெல்லிக்கு போய் அந்த நீத்தி ஆயோக் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருப்பார். அப்போது டெல்லியில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு ஹவுஸுக்கு அவர் போய் இறங்குவார். அங்கே இருக்கிற போலீஸ், நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவருக்கு கார்ட் ஆஃப் ஆனர் சல்யூட் கொடுக்கும். எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. சிஎம் சார் வந்து இறங்குறாரு பாருங்கள், காரு ரேஞ்ச் ரோவர் காரு, அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்கள் என்னன்ட்டு பாருங்கள். நான் காட்டுறேன். PB01N001 PB01N001. பிபினா பஞ்சாப் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். டெல்லிக்கு போய் இறங்குறாரு. டெல்லி கவர்மெண்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிற காரு யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்டேட்டு ஹரியானா, அந்த ஹரியானா ஸ்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற காரு அங்கே வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா யூபி கவர்மெண்ட் இந்த பக்கம் இருக்குது, யூபி ஸ்டேட்டில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற கார் கூட வந்திருக்கலாம். ஆனால் பஞ்சாப் ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட காரு அங்கே ஏன் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நான் இந்த எபிசோட் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னே நான் சொன்ன தமிழ்நாடு பவனுக்கு வருவோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் 28 ஸ்டேட் இருக்குது இல்லையா, அது இல்லாமல் யூனியன் டெரிட்டரி இருக்குது இல்லையா, யூனியன் பிரதேசம். எல்லா ஸ்டேட்டுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் டெல்லியில் ஒரு அரசு விருந்தினர் மாளிகை அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடுனாக்கா தமிழ்நாடு இல்லம் சொல்லுவோம். இல்லை இங்கிலீஷில் சொல்லும்போது தமிழ்நாடு ஹவுஸு, தமிழ்நாடு பவனு, ஆந்திர பிரதேஷ் பவனுக்கு ஏபி பவன், கர்நாடகா பவன், கேரளா ஹவுஸு, அந்த மாதிரி ஹவுஸ் பவன் ஏதாவது சொல்லி அங்கே வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸஸ் இருக்கும். அது சிஎம் மாதிரி ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டர் போகும்போது அங்கே தங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு விஐபி சூட், மிகப்பெரிய விஐபி சூட் ஒன்று இருக்கும். சிஎம் சீட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கெஸ்ட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா அது சிஎம்க்குன்னு தனியாக ஒரு காட்டேஜ் மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு 80-100 ரூம்ஸ், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அது கெஸ்ட் ஹவுஸாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 80-100 ரூம்ஸு. அதில் அட்டகாசமாக அருமையாக பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அங்கே சாப்பிட்றது கேன்டீன் அது இது எல்லாமே இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இங்கேருந்து அஃபிஷியல் விசிட் யாராவது ஒரு ஆஃபீஸ் வேலையாக டெல்லிக்கு போகிறாங்க தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து, அவங்க அந்த கெஸ்ட் ஹவுஸை யூஸ் பண்ணலாம். இதில் என்ன இன்னொரு பியூட்டினா, எல்லா ஸ்டேட்டுமே, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே அந்தந்த ஸ்டேட்டோட அரசு விருந்தினர் மாளிகை ஒன்று தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாடுக்கு மட்டும் அங்கே 2 இருக்குது. பழைய ஒரு தமிழ்நாடு ஹவுஸ் பழசு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இப்போது தமிழ்நாடு ஹவுஸு புதுசு ஒன்று இருக்குது. அஃப்கோர்ஸ் ரெண்டுமே சாணக்கிய பீரியடில் தான் இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாடு இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 ஸ்டேட்டு தான் அந்த மாதிரி 2 அங்கே அரசு விருந்தினர் மாளிகை வச்சுருக்குது. ஸோ மற்ற ஸ்டேட் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஸோ அந்த விதத்தில் தமிழ்நாடுக்கு அங்கே 2 தமிழ்நாடு அரசு விருந்தினர் மாளிகை டெல்லியில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும். இப்போ இந்த கார் மேட்டருக்கு வரேன். ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் போகிறாருன்னா டெல்லிக்கு ஒரு ஆஃபீஸ் வேலையாக, அப்போது இங்கேருந்து கார் கொண்டு போக முடியாது இல்லையா. அப்போது அந்த நான் சொன்ன தமிழ்நாடு பவன்னா அங்கே ஒரு ரெசிடென்ஷியல் கமிஷனர் இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு அரசு விருந்தினர் மாளிகை அந்தந்த ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட்டோட கேடரில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லைனா ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம். மேக்ஸிமம் யூஸ்வலாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, இல்லைனா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் போடுவாங்க. ரெசிடென்ஷியல் கமிஷனராக இருப்பார். அவர் தான் அங்கே டெல்லியில் அந்த பவனில் இருப்பாங்க. இது மாதிரி சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்லேருந்து வந்தால் அவங்க அந்த டெல்லியில் இருக்கிற வரைக்கும் அங்கே லைசன் ஒர்க் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே லோக்கலில் அவங்களுக்கு கார் அரேஞ்ச் பண்ணுறது, மற்ற அக்கமடேஷன், மற்ற யார் ஒரு பிஎம்ஐ பார்க்கணும், பிரசிடெண்ட்டை பார்க்கணும், மற்ற ஒரு ப்ரோட்டோக்கால் எல்லாத்தையும் அவங்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் இப்போ நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சிஎம் சார் அங்கே போயிருக்கும்போது இந்த காரை அங்கே இருக்கிற ரெசிடென்ஷியல் கமிஷனர் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காரோட நம்பருக்கு நான் மறுபடியும் வரேன். காரோட நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். PB01N001 பஞ்சாப் ஸ்டேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன். நான் ஒரே ஒரு கேள்வியில் பார்க்குறவங்களுக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, டெல்லிக்கு சிஎம் சார் போயிருக்காரு, டெல்லியிலேயே நிச்சயமாக அங்கே இருக்கிற ஒரு டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற ஒரு வண்டி அவருக்கு கிடச்சிருக்கலாம். இல்லை டெல்லி ஒட்டியே இருக்கிற ஹரியானா ஸ்டேட்லேருந்து ஒரு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிற ஒரு வண்டி கிடச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த பக்கம் டெல்லியை ஒட்டிக்கிட்டு இருக்கிற உத்தரப்பிரதேஷ் யூபி ஸ்டேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிற அந்த வண்டி கூட கிடச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த காரு, இந்த ரேஞ்ச் ரோவர் காரு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக பஞ்சாப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட காராக அங்கே கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னால அதுக்கு பதில் என்னன்ட்டு. அது ஏன்னா டெல்லி பொறுத்தவரைக்கும் டெல்லி வந்துட்டு நவ் இட் இஸ் பீயிங் ரூல்டு பை பிஜேபி கவர்மெண்ட், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கார் வந்துட்டு டெல்லி ஸ்டேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் மேபி டெல்லி கவர்மெண்ட்டு அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா மாதிரி ஒரு தோற்றம் உருவாகலாம். இல்லை இந்த பக்கம் யூபி கவர்மெண்ட்டு அந்த காரு யூபி ஸ்டேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு வந்திருந்தால் பார்க்குறவங்களுக்கு யூபி கவர்மெண்ட் அவங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னு கூட நினைக்கலாம். ஸோ இந்த பக்கம் மறுபடியும் டெல்லியை ஒட்டி இருக்கிற இன்னொரு ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹரியானா.
ஹரியானாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிற கார் வந்திருந்தாலும் அதுவும் இன்றைக்கி டேட்டில் பிஜேபி கவர்மெண்ட் தான் ஆண்டுகிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போதும் அது பிஜேபி கவர்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுத்தா மாதிரி தோணலாம். ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி அது யூ ஷுட் நாட் கிவ் ராங் சிக்னல் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, பஞ்சாப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற நம்பர் கொண்ட அந்த வண்டியை கொண்டு வந்திருக்கிறாங்க. பஞ்சாப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏன்னாக்கா பஞ்சாப் ஸ்டேட் யார் ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்கனாக்கா இன்றைக்கி டேட்டில் ஆம் ஆத்மி பார்ட்டி. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார் இல்லைங்களா, டெல்லியில் முதல்ல சீஃப் மினிஸ்டர் இருந்தார்ல அரவிந்த் கெஜ்ரிவால், அவரோட அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி, அந்த பார்ட்டி தான் இப்போது பஞ்சாபை ஆண்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து பஞ்சாப் ஸ்டேட்லேருந்து வரும்போது அது ஒரு நான் பிஜேபி கவர்மெண்ட்டு ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து அந்த வண்டி வந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு தோணும். இனி எனி கேஸ் அந்த வண்டி அந்த எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கல. ஏன் எந்த கவர்மெண்ட் கொடுக்கலன்னு நான் சொல்ல வரேன்னா, அது கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னாக்கா கிளியர் கட்டாக போட்டிருக்குது ஏஎம்பி மோட்டார்ஸ். ஏஎம்பி மோட்டார்ஸுங்கிறது டெல்லியில் மிகப்பெரிய கார் டீலர் நிறுவனம். அதுவும் எஸ்பெஷலி அது ஜாகுவார் ரேஞ்ச் ரோவர் அந்த கம்பெனியோட டீலர். அவங்க தான் முதல்ல இந்தியாவில் எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸானவங்க. அவங்க தான் இதை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஹையர் பண்ணியிருப்பாங்க, அதை தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் பர்டிகுலராக தே மேட் இட் வெரி ஸ்பெசிஃபிக். ஒரு டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இல்லை ஒரு யூபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இல்லை ஒரு ஹரியானா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இருக்கக்கூடாதுன்னு அவங்க அனுப்புகிறவங்க நினச்சாங்க. ஏன் நினச்சாங்கன்னு தெரியாது, இல்லை கேட்டு வாங்கினாங்கன்னா தெரியாது. ஆனால் அதை மூணையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இது பஞ்சாப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி அந்த வண்டியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் நம்ம சிஎம் சார் விஜய் சார் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அது எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள்.